அடுத்தபடியாக அரசு உயர்நிலைப்பள்ளி சங்கரடாம்பாளையம் மாணவியர்கள் ஹர்ஷிகுமார், கனிகாஸ்ரீ ஆகிய இருவருக்கும் தலைவர், நகரமன்ற தலைவர் அவர்கள் கௌரவிப்பார் என்று மேடையில் இருக்கின்ற முன்னோர்களும் நகர்மன்ற தலைவரும் கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். போதிய கல்வி உயர்வினை நல்கும், சாதியில் உயர்வு தாழ்வுகளை சாக்கும், குடிக்குயர்வாக்கும், கொடுமைகள் போக்கும், பிடித்துள்ள பேதமை பிணியினை அகற்றும், ஆன கல்வி அவலக்கவளை கடலை கலக்க ஒரு மரக்கலமாகும் என்று, கல்விதான் கடலை கடக்க ஒரு மரக்கலம் என்று இந்த கல்வியிலே முன்னேறிய மாணவர்களை நகர்மன்ற தலைவர்கள் கௌரவம் செய்கிறார். அடுத்தபடியாக அரசு மேல்நிலைப்பள்ளி தேர்ப்பட்டி மாணவர்கள் அவர்களை திருப்பூர் மாவட்ட பத்திரிகையாளர் சங்கம் அவர்களும் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கீர்த்தனா, கிருபாதர்ஷினி ஆகிய இருவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோருடன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரத்னசாமி ஆசிரியர் அவர்களும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நல்லாசிரியர் விருது பெற்ற எங்களது தலைமை ஆசிரியருமான பெரியசாமி ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேடையில் உள்ள முன்னோர்களும் அரசு மேல்நிலைப்பள்ளி தாராபுரம் 7 ஆண்டுகளாக இந்த விழா நடத்துவதற்கு நன்கொடையும் வழங்கிய பெரியசாமி நல்லாசிரியர் ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக VR கிருஷ்ணன் மருத்துவர் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, இன்று சர்வதேச யோகா தினத்திலே தாராபுரம் ஜீவன் டிவி சமூக ஆர்வலர்கள் இணைந்து நடத்துகின்ற
2024 2025 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்று முதல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பாராட்டு விழா நடத்துகின்ற இந்த சிறப்புமிகு விழாவினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களே, சீரோடும் சிறப்போடும் 7வது ஆண்டாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஜீவன் டிவியினுடைய நிறுவனர் திரு ஏ லட்சுமணன் அவர்கள் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு அவரோடு இணைந்து 10ஆம் வகுப்பிலே கல்வியிலே வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசளிப்பு நடத்திட வேண்டும், எதிர்காலத்திலே அவர்கள் நாட்டினுடைய தூண்களாக விளங்குகின்றார்களே அவர்களை நாம் பாராட்ட வேண்டும் என்று திட்டமிடுகின்ற பொழுது திட்டமிட்டு 1ஆம் ஆண்டு அந்த நிகழ்ச்சி காவல்துறை அருகிலே வைக்கின்ற அந்த நிகழ்ச்சி வைக்கின்ற பொழுது கடுமையான மழை. ஆக இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய போற்றுதலுக்குரிய திரு லட்சுமணன் அவர்கள் இந்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தொடங்கப்பட்ட இந்த சிறப்பு மிகுந்த பணியானது இன்றைக்கு 7ஆம் ஆண்டு மிக சிறப்போடு நடத்துவதற்கு அடிப்படையாக உதவியவர்கள் எண்ணற்றவர்கள். அதிலே குறிப்பிடத்தக்க வகையிலே கந்தவிலாஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், சி.கே. செல்லமுத்து அவர்கள் அரிமா அரங்கத்திலே அவர்கள் எல்லாம் பொறுப்பில் இருந்த பொழுது லட்சுமணன் அவர்களை அழைத்து சென்று அப்பொழுது மாணவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது பாராட்டினார்கள். அது மட்டுமல்ல, கடந்த காலத்திலே இந்த நிகழ்ச்சியை பல்வேறு பல நூற்றுக்கணக்கான பேர்களை சந்தித்து இந்த குழந்தைகளுக்கு உதவ வேண்டும், இவர்கள் ஒரு கல்வியிலே சிறந்து இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி எதிர்காலத்திலே மிகச்சிறந்த தலைவர்களாக துறைகளைச் சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த வித்தகர்களாக உருவாக்க வேண்டும் என்று லட்சுமணன் அவர்கள் பாடுபட்ட பொழுது அதற்கு உறுதுணையாக அரிமா சங்கத்தினுடைய கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், திரு சி.கே. செல்லமுத்து அவர்கள், பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், ஆயிமுத்து அவர்கள், இன்னும் பலர், சாரதா சண்முகவேல் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் உறுதுணையாக இன்றைக்கு இருந்து வெற்றிகரமாக இது நடைபெற்று வருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியிலே ஆசிரியர் நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஆசிரியர் பெருமக்கள் திரு ரத்தனசாமி அவர்கள், எவ்வளவு பணிகள் இருந்தாலும், பல்வேறு வகையான பணிகள் இருந்தாலும், இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும், அதில் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மாதத்திற்கு முன்பே திட்டமிடுகின்ற ஒரு அற்புதமான குழுவாக திரு ஆசிரியர் ரத்னசாமி அவர்களும், திரு டி. கரிப்புசாமி அவர்களும், டி.ஆர். சிவசங்கர் அவர்களும், திரு கார்த்திகேயன் அவர்களும், திரு விஜயலட்சுமி அவர்களும், கலை வித்தகர் சாமிக்கண்ணு அவர்களும், பால்ராஜ் அவர்களும் மிகச்சிறந்த வகையிலே பாடுபடுகின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சர்வதேச யோகா தினத்தை 2-3 நிகழ்ச்சிகள் நடத்திவிட்டு இங்கே வந்திருக்கின்றேன். இந்த பகுதியிலே ஒரு எளிமையான குடும்பத்திலே பிறந்து இன்றைக்கு மிகச்சிறந்த வகையிலே தாராபுரத்தினுடைய நகர தந்தையாக விளங்குகின்ற அருமை சகோதரர் திரு பாபு கண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையாக நான் வைக்க விரும்புகின்றேன். அவருடைய சர்வதேச யோகா தினம் திருப்பூரிலே ஜீவாபாய் மேல்நிலை பள்ளியிலே 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளாக நான் கலந்து கொண்டதுண்டு. ஆக கல்வி அதிகாரி அங்கே வருவார். திருப்பூரை பொறுத்தவரையிலுமே அங்கு ஸ்கை யோகா என்கின்ற அமைப்பு வேதாத்திரி மகரிஷி அவர்களால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த திட்டமானது ஜாதி, மதம், மொழி, இனம் போன்றவற்றை கடந்து 18,000 ஆசிரியர்கள் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டமாக இருக்கின்றது. திருப்பூர் மேயராக இருக்கக்கூடிய இன்றைக்கு மேயராக இருக்கின்றார். அவர்
ஸ்கை யோகாவை கற்று அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் யோகாவை கற்று இன்றைக்கு நமது முதலமைச்சர் கூட சொல்லுவாராம், நீ ஆரோக்கியத்தோடு இளமையோடு இருக்கின்றாயே, என்ன காரணம் என்று கேட்கின்றார். அதற்கு ஸ்கை யோகா என்று சொல்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த ஸ்கை யோகாவை நமது கோபாலகிருஷ்ணன் அவர்கள், கந்தவிலாஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக இருந்தார்கள் அந்த ஸ்கை யோகா ட்ரஸ்டில் முன்ன. இப்போ நம்மளுடைய விவேகம் பள்ளியினுடைய திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் பொறுப்பாளராக இருக்கின்றார், தலைவராக இருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட அந்த ஸ்கை யோகாவை திருப்பூரிலே இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிகளிலுமே, அரசு பள்ளிகளிலே, தனியார் பள்ளிகளிலே கற்றதனுடைய விளைவு 100% வெற்றியை காண முடிந்தது. அப்படிப்பட்ட வகையிலே இன்றைக்கு அந்த யோகா பயிற்சி அறக்கட்டளையிலே நானும் ஒரு துணைத் தலைவராக இருக்கின்றேன். திரு சி கே செல்லமுத்து ஐயா அவர்கள், கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், பொருளாளராக இருந்த அவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், தற்போது செயலாளராக இருக்கக்கூடிய ஆய்முத்து ஐயா அவர்கள் எல்லாம் இன்னைக்கு ஸ்கை யோகாவில் இன்னைக்கு அந்த ட்ரஸ்டில் இருக்காங்க. நிச்சயமாக நமது தாராபுரத்தில் இருக்கக்கூடிய நகராட்சி பள்ளிகளிலே நம்மளுடைய நகர்மன்ற தலைவர் அவர்கள் முடிவெடுத்து அவர்களுக்கு அந்த பயிற்சியை வழங்குவதன் மூலமாக மிகச்சிறந்த எதிர்காலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்தில் பணிவோடு அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக அவர் அதை நிறைவேற்றுவார். என்ன காரணம் என்று கேட்டால், அவர் மிகச்சிறந்த வகையிலே பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக செயலாற்றுகின்ற தன்மை வாய்ந்தவர். அந்த வகையிலே எதிர்காலத்திலே சிறப்பாக விளங்குகின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு தாராபுரம் நகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளே யோகா பயிற்சி, ஸ்கை யோகா, ஜாதி மதம் மொழிகளை கடந்து இன்னைக்கு 50 பல்கலைக்கழகங்களிலே அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டமாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த பயிற்சிகளை நடத்துவதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் பணிவன்போடு அவரை கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் 7ஆம் ஆண்டாக நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் நடந்து இந்திய நாட்டிலே மிகச்சிறந்த வகையிலே அவர்கள் இளைஞ மாணவ செல்வங்கள் திகழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது ஜீவன் டிவியின் மூலமாக மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று உங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு, திரு லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நாம் அனைவரின் சார்பாக வாழ்த்து தெரிவிப்போம். உங்களுடைய கரவொலியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டுகின்றேன். வாழ்த்துறை வழங்கிய கிருஷ்ணன் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தற்பொழுது ஜீவன் டிவி லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு நூலாடை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து 6வது வார்டு செயலாளர் அக்பர் பாஷா அவர்களுக்கு நூலாடை அணிவிக்கப்படுகிறது. 25வது வார்டு மலர்விழி கணேசன் அவர்களுக்கு நூலாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. 5வது வார்டு சாந்தி இளங்கோ நகர்மன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆசிரியர் சலீம் ராஜா அவர்கள், பாடலாசிரியர், ஓவிய ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அவர்களை அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கோரிக்கடவு சிலேடர் சிக்கந்தர் சிலேடை புலவர் சிக்கந்தர் ஐயா அவருடைய புதல்வன் சலீம் ராஜா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துரை வழங்குவார்கள்.